லைன்ஸ் இருக்கும். இங்கதான் செல்வேஜ் லைன் இருக்கு. ஓகே, செல்வேஜ்க்கு பேரலலா இருக்கிற லைன் என்ன லைன்? ஸ்ட்ரைட் கிரெயின் லைன். எஸ், கரெக்ட். ஓகே, சோ இங்க செல்வேஜ் இருக்கு. இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றேன்றத பாருங்க. நம்ம மெயின் கான்செப்ட் என்னன்றத பார்ப்போம். ஸோ நான் இப்போ 2 டாட் உங்களுக்கு பிளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பஸ்ட்டை வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு நான் 2 டாட்டை யூஸ் பண்றேன். ஒன்னு வந்து வெய்ஸ் டாட், இன்னொன்று வந்து ஆர்ம் ஹோல் டாட். எக்ஸஸ் லைன்ல இருக்கிற 2 ஹிடன் டாட் எதுனா வெய்ஸ் டாட்டும் ஆர்ம் ஹோல் டாட்டும். இப்போ பின் பண்ணியாச்சு. ரைட், இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸஸ் கிடைக்குதா? அந்த எக்ஸஸ் கரெக்டா உங்க அபெக்ஸ் பாயிண்ட்க்கு நேரா இருக்கணும் அந்த எக்ஸஸ். ஓகே, ஸோ இந்த வர எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நீங்க ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி டர்ன் பண்ணிட்டீங்கன்னா இட் கிவ் குட் ஷேப். ஓகே, இதை நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். பட் ட்ரேப் பண்றப்போ நான் இப்படி ஃபோல்ட் பண்ண மாட்டேன். நான் இதை தனியா எடுத்து பின் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ இதுல நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. கிளியரா கிட்ட பாருங்க. கிரெயின் லைன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஸ்ட்ரைட் வருது, இது கொஞ்சம் லிட்டில் கிராஸ். இதோட இன்டர்செக்ஷன்ஸ் மாறி இருக்கா? இதோட இன்டர்செக்ஷன்ஸ் மாறி இருக்கா? அந்த லைனோட இன்டர்செக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கேயுமே பாருங்க, இது லைட்டா அந்த கிராஸ் லைன்ஸ் ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, புரியுதா? நம்ம பாடியில இதையும் விட அதிகமாவே சேஞ்ச் ஆகும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இதுல ஜஸ்ட் நான் 2 டாட் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த வெய்ஸ் டாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி இங்க ஒரு சைட் டாட் நான் கிரியேட் பண்றேன்னா இங்கேயும் கிரெயின் லைன் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல ஃப்ரண்ட் டாட் கொடுக்குறேன்னா இங்கேயும் கிரெயின் லைன் சேஞ்ச் ஆகும். ஷோல்டர் டாட் கொடுக்குறேன்னா இங்கேயும் கிரெயின் லைன் சேஞ்ச் ஆகும். அப்ப அங்கங்க கிரெயின் லைன் லைட்டா சேஞ்ச் ஆகுறப்போ உங்களுக்கு அந்த பஸ்டுக்கான ஃபுல்னஸ் கிடைக்கும், அந்த ஷேப் கிடைக்கும், அந்த மூமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஈஸி மூமெண்ட், லைக் வித்தவுட் ஃபோல்டிங்ஸ் ஆர் வித்தவுட் ரிங்கிள்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி டாட்டோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.